பிரைஸ் தி லார்ட். ஸோ 40 டேஸ் பிரேயர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, இதான் முக்கியமான தினங்க. என்ன அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் பிரேயர். ஸோ நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணுங்க. இந்த 40 நாள் அளவும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும். ஆனா அந்த நேரத்திலையும் கர்த்தர் ஜெபிக்க வச்சிருப்பாரு. இல்ல பல சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஜெபிக்க முடியாத நேரத்திலையும் அந்த நேரத்திலையும் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை அளிச்சிருப்பாரு. ஸோ இந்த 40 நாளும் நம்ம விடாம பிரேயர் பண்ணிட்டு இருந்திருப்போங்க. அதற்கு நன்றி செலுத்துறதுக்கு தாங்க இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம 40 நாளும் நம்ம பிரேயர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரேயர்ல சில பேத்துக்கு சாட்சிகள் வந்திருக்கும், இல்ல இனிமேதான் வர இருக்கும், ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த காரியத்திற்கு நீங்க அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாளா இருக்குங்க. தினமும் தான் நம்ம நன்றி சொல்றோம் அப்படின்னா இல்ல, இதுக்கு தனியா நீங்க ஒதுக்கி நன்றி செலுத்தும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மளுக்கு செய்வாருங்க. நான் எப்போதுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்க சாக்லேட் கொடுக்குறாங்க, அப்போ நான் தேங்க்ஸ் சொல்றத காட்டியும் எனக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க சாக்லேட் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்மளுக்கு அந்த சாக்லேட்டோ அந்த பொருளோ கொடுப்பாங்க. அதே போலதாங்க நம்ம கர்த்தர் நம்மளுக்கு செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்ம அறிக்கையிட்டு நன்றி செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த காரியத்தை நம்மளுக்கு கர்த்தர் செய்வாருங்க. சோ பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். எப்போ அப்படின்னா நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிக்கும் போது தாங்க. சோ இப்படி வேதத்துல நன்றி செலுத்தின ஒரு நபரை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அது யார் அப்படின்னா நம்ம வேதத்துல வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 10 குஷ்டரோகிகள் கதை எல்லாத்துக்குமே தெரியும். சோ ஒரு கிராமத்துல இயேசு பிரவேசித்திருப்பாரு. அங்க 10 குஷ்டரோகிகள் இயேசுவை நோக்கி எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசு அங்க குஷ்டரோகிகளை பார்த்து நீங்க போய் ஆசாரியர்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேரையும் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. போற வழியிலே இவங்களுக்கு என்ன ஆகுது, குணமாகுது. அப்படி போன 10 குஷ்டரோகிகள்ல சுஸ்தம் அடைஞ்ச பின்னாடி ஒரு குஷ்டரோகி மட்டும் இயேசு கிட்ட வராங்க. சோ அந்த இயேசு கிட்ட ஏசப்பாக்கு நன்றி செலுத்துறாங்க. அப்போ ஏசப்பா என்ன கேக்குறாங்க அப்படின்னா 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அந்த குஷ்டரோகி சொல்றாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி மத்தவங்க யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் ஏசப்பா சொல்றாங்க, அந்த குணமான குஷ்டரோகிய பார்த்து ஏசப்பா சொல்றாங்க, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு குஷ்டரோகம் குணமாயிருக்கலாம், ஆனா ரட்சிப்பு எங்க கிடைச்சது அப்படின்னா நன்றி சொன்னோம் அந்த குணமான குஷ்டரோகிக்கு தாங்க. சோ அதே போலதான் நம்மளுக்கு ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எப்படி ஜெபம் பண்ண நேரத்தை ஒதுக்கணுமோ அதே போல நன்றி செலுத்துறதற்கும் நம்ம நேரத்தை ஒதுக்கணுங்க. அப்படி நம்ம அவர் சமூகத்துல நன்றி செலுத்தும் போதுதான் முழுமையான ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த காரியத்துல இருந்து எப்படி இந்த 10 குஷ்டரோகிகளை இந்த ஒரு குஷ்டரோகியை பற்றி தான் அதுக்கடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 குஷ்டரோகிகள்ல மத்த 9 பேருக்கு குணம் ஆச்சா ஆகலையா அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது தெரியாது. ஆனா இந்த ஒரு நபருக்கு ரட்சிப்பு கிடைச்சதுங்க. சோ அதே போல இன்னைக்கு நீங்க அவருடைய சமூகத்துல நன்றி செலுத்துங்க. கர்த்தர் கண்டிப்பா நீங்க என்னென்ன பிரேயர் பாயிண்ட்ஸ் இந்த 40 டேஸ்ல வச்சிருக்கீங்களோ அந்த எல்லா காரியத்தையும் அவர் செய்வாரு, செஞ்சுட்டாரு அப்படின்னு நீங்க அறிக்கையிடுங்க, நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திர பலிகள்ல கர்த்தர் பிரியப்படுவாருங்க. சோ நம்ம கர்த்தரிடத்துல நம்ம செபிக்கலாம் நன்றி சொல்லி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்தரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த தேங்க்ஸ் கிவிங் பிரேயரை ஆவியானவரே அப்பா நீங்க அப்பா அங்கீகரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திர பலிகள்ல ஆவியானவரே அப்பா பிரியப்படுகிற கர்த்தர். ஆவியானவரே எங்க ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீங்க ஆவியானவரே அப்பா நீங்க கேட்டு அதற்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவரே நிறைவான பலன் எங்க வாழ்க்கையில கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நிறைவான பலனாகிய சமாதானம் அப்பா எங்களுக்கு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா தயவு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் உடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. வெளியரங்கமான பலன்கள் நாங்க பார்த்திருக்கோம்ப்பா, அத்தனையும் எங்க வாழ்க்கையில கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இரட்டத்தனையான பலனை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே நாங்கள் சாட்சிகளை பெற்று உங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவரே என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற உங்களுடைய சமூகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த நன்றி அறிதல் கூட்டத்தில் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம்
தகப்பன் இந்த தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் அப்பா அவங்க தலைமையில தங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் உங்க தனி ஜெபத்துல இன்னைக்கு ஸ்பெஷலா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுத்ததுக்காக. நாளைக்கு உயிர்த்தெழுதல் ஆராதனையில இன்னும் நீங்க புது சிருஷ்டிகராக இன்னும் சில காரியத்துல மறுரூபம் அடையும்படிக்காக கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிற நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. Jesus loves you.